Redmi Note 7 இந்த ஃபோனை பற்றி கம்பெனிக்காரங்க மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் ஏன் யூசர்ஸ் கூட சூப்பராக இருக்குது, ஒர்த்தபிள் ஃபார் மணி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஃபோனை நான் வாங்கியிருக்கேன், நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ண வர இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை, இதை வாங்கலாமா வேணாமா, இதோட ப்ரைஸ் 10,000 ரூபாய், இந்த 10,000 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி டெக் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Redmi Note 7 இந்த ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நான் பட்ட பார் இருக்கு. ஐயோ செம்ம காண்டுங்க. ஏன்னா ஃப்ளாஷ் சேல் அப்படின்ற பேரில் நம்மளை ஹைப் ஏற்றுறதா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க கம்பெனி சைடில். ஆனால் ஒரு ஃப்ளாஷ் சேல் நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பேற்றும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியலையோ என்னமோ. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ் சேல் அப்படின்றது ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் நடந்தால் பரவாயில்ல, இவங்க ஒரு 2-3 செகண்ட் அதிகபட்சம் போனால் 10 செகண்டில் சேலை முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 1.5 மாசமாக இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இது மட்டும் இல்லை, Redmi Note 7 ப்ரோவை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் 1.5 மாதம் கழிச்சு கிடச்சிருச்சுல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பயும் கிடைக்கல. நான் ஆஃப்லைனில் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடுத்தா வாங்கினேன். இந்த ஃப்ளாஷ் சேலுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் கொடுத்துடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு என்னையே தள்ளிட்டாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ் சேல் என்ன மாதிரி உங்களுக்கும் எவ்வளோ தூரத்தில் கடுப்பேத்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த Redmi Note 7 Note 7 Pro ஃபோன் உங்களில் எத்தனை பேருக்கு ஃப்ளாஷ் சேலில் கிடச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்களும் ஆஃப்லைனில் வாங்குறது எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் போனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஷாப்போட நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கால் பண்ணி கேட்டு ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா வாங்கிக்கலாம். ஸோ இதில் தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது, இது ஒரு ரீட்டைல் யூனிட். நான் காசு கொடுத்து வாங்கினது. நம்ம காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை ரிவ்யூ யூனிட் அனுப்பினாலும் என்ன நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், என்ன நல்லா இல்லையோ நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். எப்பயுமே இதான் நம்மளோட வீடியோவில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்த்தலாம். அன்பாக்சிங்கை பொறுத்தவரை பாக்ஸோட முன்னாடி சிம்பிளா Redmi Note 7 அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே பார்த்தோம்னா இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின் பக்கத்தில் பார்த்தோம்னா இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பற்றி உள்ளர சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், இந்த ஃபோனுக்கான ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தோம்னா ரொம்ப 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 நைஸாக கொடுத்துருக்காங்க. ஏதோ ஏனோ தானு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பான முறையில் நீங்கள் தனியாக கேஸ் வாங்கி ஆகணும். இது அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஃபோனில் டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள டைப் சி சப்போர்ட் கொடுத்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்ன அப்படின்றத அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருக்குது என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ண வர முன் பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு 6.3 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரியே இருக்கு. ஆனால் கீழே பார்த்தோம்னா கொஞ்சோன்னு சின்ன தெரியதான் செய்யுது. இருந்தாலும் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கு, ஃபாஸ்ட்டாக இருக்கு, கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அவுட்டோரில் யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டாக இருக்கு. ஸோ டிஸ்பிளேல எந்த குறையுமே சொல்ல முடியாது. தரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனால் இதில் இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்குள்ள கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வேற யாருமே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில மொபைல் கொடுத்தாங்க, அவங்க பிரைஸ் கட் பண்ணி இந்த 10,000 ரூபாய் டு 12,000 ரூபாய்க்கு இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாங்க S Zenfone Max Pro M2. இருந்தாலும் இவங்க டைரக்டாவே 10,000 ரூபாய்க்குள்ள இந்த கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொண்டு வந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ஸோ டிஸ்பிளேவும் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு மேல பார்த்தோம்னா ஒரு டாட் நாச் கொடுத்துருக்காங்க. இதுல 13 மெகா பிக்சல் f2.0 அப்பச்சர் சைஸ்ல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா பத்தி டீட்டெயிலா அடுத்து பேசலாம். ஏன் அப்படின்னு ரீசன் நான் பேசுறப்போ உங்களுக்கே புரியும். ஸோ அப்படியே போனை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா பின் பக்கத்துலயும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் பின் பக்கத்துலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு செம்ம அட்வான்டேஜ். இது பிளாக் மட்டும் இல்ல, ப்ளூ பிங்க்னு ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. ஆனால் அதெல்லாம் ஃபிளாஷ் ஷேல்ல கிடைக்கணும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். பின் பக்கத்துல எப்பயும் போல டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 12 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பற்றியும் தனியாக பேசுவோம். இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. அது என்னன்றதை நான் பேசுகிறப்போ உங்களுக்கே புரியும். ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு காட்சி, எந்த லாக்குமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் ஃபேஸ் அன்லாக்கும். லைட்டிங் இருக்குது அப்படின்னா நல்லா ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. கொஞ்சம் லோ லைட்டாக இருக்குது அப்படின்னா மக்கர் பண்ண தான் செய்யுது. ஒரு 80% கரெக்டாக ஒர்க் ஆகுது. தென் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் பார்த்தோம்னா ஸ்னாப்டிராகன் 660 யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே ப்ராசரை 25,000 ரூபாய் ஃபோனில் கூட இப்போ வரை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவங்க வெறும் 10,000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ப்ராசஸிங்கை பொறுத்தவரை எந்த லாகும் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு. அண்ட் இந்த ப்ராசஸர் நகர இன்டர்ஃபேஸ் பார்த்தோம்னா MI UI 10 மேலே Android 9.0 பை கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்மூத்தாக இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. ஆனால் இதுலேயும் ஆட் போடுறாங்க, துரத்தி ஆட் போடுறாங்க.
நம்ம சொன்னால் கேட்க போகிறது கிடையாது. இந்த ஃபோன்லேயும் ஆட் வருது அப்படின்றத உங்கள்கிட்ட சும்மா சொல்லிக்கிறேன். அண்ட் மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 3GB RAM 32GB இன்டர்னல் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வந்து சேல் பண்ணுறாங்க. அதை 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 4GB RAM 64GB அப்படின்னு இன்னொரு வேரியன்ட் இருக்குது. அதை 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஆனால் அதை சேல் பண்ணுறாங்களா அப்படின்றதான் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. ஸோ ஐ மீன் ஃப்ளாஷியல் பற்றி சொன்னேன், வேறு எதுவும் இல்லை. அண்ட் இது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுற பேட்டரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பொதுவாக நோட் சீரியஸில் இந்த 4000 mAh பேட்டரி தான் வரும். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க 10,000 ரூபாய்க்குள்ள. அது ஒரு பெஸ்ட்டு. அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குவிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இந்த ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குவிக் சார்ஜிங் 4.0 யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜரை நம்ம தனியாக தான் வாங்கணும். பாக்ஸ்குள்ளே நார்மல் சார்ஜர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரைஸுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாதான், இருந்தாலும் பாக்ஸ்குள்ளே நார்மல் தான் கொடுக்குறாங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக வாங்கிக்கோங்க. இது எல்லாமே இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ண வர எனக்கு பிடிச்ச விஷயங்கள். இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபோனில் நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேயே விட்டு வச்சுருந்தேன்ல கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க f2.0 அப்பச்சர் சைஸில். ஸோ இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஒரு நல்ல லைட்டிங்கில் செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. டீட்டெயில்ஸும் ஓரளவு தெரியுது. அண்ட் ஏஐ மோட் கொடுத்துருக்காங்க, HDR மோட் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ எடுத்துக்கிற முடியும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் லோ லைட்ஸில் ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ நாய்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரெட்மி நோட் 7ல் ஏதாவது புதுசாக செல்ஃபியில் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் பெருசாக எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த எதுவுமே இந்த செல்ஃபியில் எனக்கு பூர்த்தி பண்ணவே இல்லை. ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்க்குறப்ப அவ்வளோ நாய்ஸ் இருக்குது. ஸோ செல்ஃபி லோ லைட்ஸில் அப்படி ஒன்றும் எனக்கு திருப்தியாக இல்லை. லைட் இருந்தால் கூட ஓகே, லோ லைட்ஸில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதான் எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது ஃபோன் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா டூயல் கேமரா. ஸோ எல்லா ஃபோன் மாதிரி இதுலேயும் டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 12 மெகாபிக்சல் f2.2 அப்பச்சர் சைஸில் ஒரு பிரைமரி கேமரா, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது பேக்ரவுண்டை பிளர் பண்ண, போர்ட்ரேட்டில் ஃபோட்டோ எடுக்க, இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. ஸோ இந்த பேக் கேமராவும் நல்ல லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்தீங்க, வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். இந்த கேமராவும் லோ லைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நாய்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேமராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைட் மோட் கொடுக்குறதா சொன்னாங்க. ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இதற்கான நைட் மோட் அப்டேட் இன்ன வரையும் வரல. எனக்கு பர்சனலாக வரல. ஸோ அதை கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செல்ஃபிக்கும் சாஃப்ட்வேர் வழியாக இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ கேமராஸில் செல்ஃபி, பேக் கேமரா ரெண்டுலேயுமே லோ லைட்ஸில் நாய்ஸ் இருக்க தான் செய்யுது. அதை சீக்கிரமே ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அவங்க கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் அடுத்தது ஹைபிரிட் சிம் ஸ்லாட். இந்த 10,000 ரூபாய்க்குள்ள டெடிகேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய கம்பெனிஸ். ஸோ இவங்க ஏன் இன்னுமே ஹைபிரிட் சிம் ஸ்லாட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஸோ 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்க முடியும். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு டூயல் வோல்டி சப்போர்ட் இருக்கு. ஸோ 2 ஜியோ சிம் அட் அ டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இருந்தாலும் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னதான் ஃப்ளாஷியல். ஷாமி அப்படின்றது எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். எல்லா பாக்ஸ்க்கு முன்னாடி இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட யூனிட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, ஃபோனு நல்ல ஃபோன் தான் லான்ச் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் ஃப்ளாஷ் சேல் அப்படின்ற பேரில் நம்மளை ஹைப் ஏற்றுறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு நம்மளை பயங்கரமாக டென்ஷன் ஆக்குறாங்க அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃப்ளாஷ் சேல் இதை பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே அவ்வளோ பேசிட்டேன். ஸோ ஃப்ளாஷ் சேலை குறைச்சி டேரெக்டாக சேலுக்கு கொண்டு வரலாம். ஆஃப்லைன்லையும் கிடைக்க மாட்டேங்குது, ஆன்லைன்லையும் 10 செகண்டில் சேல் ஆயிடுது. ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. இது ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் ஃப்ளாஷ் சேலில் வாங்குறவனுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கடுப்பாக இருக்குது அப்படின்றது. ஸோ இது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இந்த ரெட்மி நோட் 7 ஃபோனை நான் யூஸ் பண்ண வர என்னெல்லாம் நல்லா இருக்குது, என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றத ஓப்பனாக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தோணுது, நீங்கள் யாராவது ரெட்மி நோட் 7 யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நான் அப்போவே சொல்லிட்டேன். 10,000 ரூபாய், 12,000 ரூபாய். ஸோ 3GB RAM 32GB இன்டெல் பார்த்தோம்னா 10,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 4GB RAM 64GB இன்டெல் பார்த்தோம்னா 12,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இந்த 10,000 ரூபாய் 12,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான். கேமராஸை தவிர மிச்சம் எல்லாமே ஒரு தரமான குவாலிட்டியில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் பக்காவாக இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னா இந்த ஃபோனை நீங்கள் வாங்கிக்கலாம். 12,000 ரூபாய்க்கு 4GB வேரியன்ட் வாங்குறது அப்படின்னா கூட ஒரு 2,000 ரூபாய் போட்டு நோட் 7 ப்ரோவாக வாங்கிருங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ராசர், நல்ல ப்ராசர் கிடைக்கும், நல்ல கேமராஸ் கிடைக்கும், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா அது எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறது அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஃபோன். டைப் சி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, குவிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து சரி பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை அடிச்சுக்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் கிடையாது. ஸோ 10,000 ரூபாய்க்கு இப்போவே நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். 12,000 ரூபாய்க்கு அதை வாங்காமல் ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃபிளாஷ் சேல்ல கிடைச்சிச்சு அப்படின்னா. இதான் இந்த ஃபோன் பத்தி என்னோட ஓப்பனான ஒப்பீனியன். இந்த ஃபோன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோனோட ஏதாவது கம்பேரிசன் வேணுமா, Realme 3 கூட இல்ல Asus Zenfone Max Pro M2 கூட ஏதாவது கம்பேரிசன் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. சோ Redmi Note 7 வாங்க போறேன் அப்படின்னு சொல்ற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னெல்லாம் நல்லா இருக்கு, என்னெல்லாம் நல்லா இல்ல அப்படின்றத அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு நல்ல ஃபோன் பத்தி முடிஞ்சா Redmi Note 7 Pro பத்தி அடுத்த வீடியோல கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.